எப்படி கைண்டா இருக்கிறது? எனக்கு அது பழக்கம் இல்ல. அக்னாலெட்ஜ் பண்ணியும் பழக்கம் இல்ல. எப்படி பண்றதுன்னும் தெரியாது. எனக்கு அது கொஞ்சம் வியர்டா இருக்கும். அப்ப நான் என்ன பண்றது? நான் பெரிய பெரிய விஷயம் தான் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, நார்மலா நம்ம வந்து புதுசா ஒருத்தவங்கள பார்க்குறோம்னா, ஹலோ, ஹலோ, ஹாய் உங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லன்னா, ஆ ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க. ஆ எங்கேயோ ஒரு இடத்துல போய் சாப்பிடுறீங்க. உங்க அவங்க அதாவது சர்வ் பண்றவங்களுக்கு தேங்க் யூ சொல்லலாம். ஒரு விஷயத்த கேட்டா உங்களுக்கு எடுத்து தர்றவங்களுக்கு தேங்க் யூ சொல்லலாம். நான் வந்து இல்ல, இல்ல நான் கடைக்கு போய் காசு குடுத்து தானே வாங்குறேன். அவங்க ஒண்ணும் எனக்கு சும்மா செய்யலையே. நான் ஏன் அவங்களுக்கு தேங்க் யூ சொல்லணும் அப்படின்னு. நீங்க அந்த பொருளுக்கு தான் காசு குடுக்குறீங்க. அவங்க டெய்லி வொர்க் பண்றதுக்கு காசு குடுக்குறீங்க. நீங்க கேட்ட மாரி கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. நீங்க கேட்டப்போ ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஏன் என்ன? இவங்க காசு குடுக்குறாங்க. இவங்க என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒண்ணும் தலையெழுத்து கிடையாது இல்லையா? அது ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் தானே. இப்போ நீங்க அதாவது நீங்க வொர்க் பண்ற இடத்துல ஒரு டீ குடிக்க போறீங்க. அவங்க வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்றீங்க. எனக்கு இவ்ளோ சுகர் வேணும், இவ்ளோ சூடுல வேணும், அத பண்ணணும். அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. அவங்க வந்து உங்களுக்காக உட்கார்ந்துருக்கவங்க எழுந்துச்சு நின்னு அந்த வேலைய வந்து செஞ்சு குடுக்குறாங்க. அவங்க எழுந்து தானே அந்த வேலைய போடுறாங்க. ஸோ அதுக்காக நீங்க தேங்க் யூ சொல்லலாம்ல. ஸோ அந்த